ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் உள்ள கொஸ்டின் ஆன்சர். நான் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்ததை நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் படிச்சுடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா. மொழிகளின் காட்சி சாலை என்று அழைக்கப்படுவது எது? இந்தியா நாடு. யார் குறிப்பிட்டுள்ளார்னா அகத்தியலிங்கம். அவங்க நம்ம இந்தியா நாடை மொழிகளின் காட்சி சாலை என்று அழைச்சிருக்காங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன? 4 பிரிவு. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஃபஸ்ட்டு இந்திய நாகரிகம் மொஹஞ்சதாரோ. இந்திய நாகரிகம் மொஹஞ்சதாரோ, இது தெரியும், நம்ம சோஷியலில் படிச்சிருப்போம். ஹரப்பா பின்னர் அகழாய்வில் உறுதிப்படுத்தினாங்க. இந்திய நாகரிகம் மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வில் உறுதிப்படுத்தினாங்க. இப்போ திராவிடர் பேசும் மொழியே திராவிடம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர். நான் எனக்கு புரிகிற மாரி நான் எழுதி வச்சுருந்தேன். நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு லைன் விடாமல் வாசித்தவங்களுக்கு தெரியும். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர். தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கூறினாங்க. தமிழ் என்னும் சொல்லில் இருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறாங்க. ஹீராஸ் பாதிரியார் என்பவர் தான் இம்மாற்றத்தை இந்த ஃபஸ்ட்டு தமிழில் தமிழ் என்னும் சொல்லிருந்தால் இது திராவிடா என்னும் சொல் பிறந்திருக்குன்னு மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க. அது யாருன்னா ஹீராஸ் பாதிரியார் என்பவர் எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வராருன்னா, ஃபஸ்ட்டு தமிழா லா, ட்ரமிழா, திராவிடா அப்படின்னு அவர் மாற்றுறாரு. யாருன்னா ஹீராஸ் பாதிரியார். நெக்ஸ்ட்டு வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். அவங்க தான் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டிருக்காங்க. யாருன்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அவங்க. பேராசிரியர்கள் பாப் ராஸ் கிரீம் 1816 அவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். பேராசிரியர்கள் அதில் பேர் எழுதியிருக்கேன். பேராசிரியர்கள் பாப் ராஸ் கிரீம் 1816. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். திராவிடா என்ற மொழி இப்போ மாற்றத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ஹீராஸ் பாதிரியார். வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அவங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், அந்த மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி இதெல்லாம் ஒரு தனியொரு மொழி குடும்பம் சேர்ந்தவை என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். நீங்கள் இது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு அது புரிஞ்சுக்கிடணும். நான் இந்த வாயால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டார். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டார். யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் இந்த மொழிகள் எல்லாத்தையும் தென்னிந்திய மொழிகள் ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் தென்னிந்திய மொழிகள் என சொல்லி அவர் பெயரிட்டார். மால்தோ, தோடா, கோண்டி இதெல்லாம் மொழிகள் தான். நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் கால்டுவெல். எந்த வருஷம்? 1856. திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் அறிஞர்களின் பெயர்கள் வாசிக்கிறேன் பாருங்கள். ஸ்டென்கனோ, கே.வி. சுப்பையா, எஸ்.வி. ராமசுவாமி பரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோவ், தே.பொ. மீனாட்சி சுந்தரம். இவங்களாம் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் அறிஞர்கள் பெயர்கள். நெக்ஸ்ட்டு திராவிட
மொழி குடும்பம் 3 வகை. தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிடம். தென் தமிழ், கன்னடம், மலையாளம். நடு திராவிடம் தெலுங்கு, வட திராவிடம் பிராகுயி. இது வந்து ஃபஸ்ட்டு படத்தில் தான் அந்த இது வரும். தென் திராவிடத்தில் என்ன மொழிகள்லாம் காணப்படும்? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. நடு திராவிடத்தில் என்ன பேர்லாம் வரும்? தெலுங்கு, கூவி, குவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. வட திராவிடம் குருக், மால்தோ, பிராகி. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நான் எழுதி வச்சிருக்கனால வாசிக்கிறேன். எப்படினாலும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள்: எருகலா, தங்கா, குறும்பா, சோளிகா. 4 வகையான அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் வந்து 4. எதுனா எருகலா, தங்கா, குறும்பா, சோளிகா. திராவிட மொழிகள் மொத்தம் 78. கடுவன்னா எந்த பொருள்னா மந்தி, களிறு, பிடி. நான் அப்படி லைன்லாம் வாசித்துட்டே வர்றதுல ஒவ்வொரு கொஸ்டின் லைன் பை லைன் வாசிக்கிறதுல கொஸ்டின் எடுத்தது இதெல்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பாருங்கள், எப்படினாலும் யூஸ்ஃபுல் இருக்கும், இதில் யூஸாக தான் இருக்கும். எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம் பெற்றுள்ளது? மொரிசியஸ், இலங்கை. எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம் பெற்றுள்ளதுன்னா மொரிசியஸ், இலங்கையில் தான். எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம் பெற்றுள்ளது? மொரிசியஸ், இலங்கை. நெக்ஸ்ட்டு ஈரோடு தமிழ் அன்பன். இவர் வந்து தமிழ் ஓவியம் என்னும் கவிதை நூலை எழுதியவர் யாருன்னா ஈரோடு தமிழ் அன்பன். புது கவிதை, சிறுகதை என்னும் படைப்பு பெற்றவர். புது புது வடிவங்களின் கவிதைகள் எழுதியவர். அதனுடைய நூல்கள் பேர் பார்க்கலாம்: ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ. வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. யாருக்குன்னா ஈரோடு தமிழ் அன்பன் அவர்களுக்கு வந்து எந்த சாகித்யம் வந்து எந்த கவிதை நூலுக்குன்னா வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு. எந்த ஆண்டுனா 2004ஆம் ஆண்டு. தமிழக அரசினிடம் புகழ் பெற்ற நூல், தமிழக அரசினிடம் பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதைகள். தமிழன்பன் கவிதைகள் என்ற நூல் தான் தமிழக அரசிடம் பரிசு பெற்ற நூல். கவிதை மொழிபெயர்ப்பு வந்து எதுலலாம் மொழிபெயர்த்திருக்காருன்னா இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம். இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. யாருன்னா ஈரோடு தமிழ் அன்பன். அவருடைய கவிதைகள் வந்து இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இது யாருடைய இதுனா கருத்துனா பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும், பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது கூறியவர் வந்து பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாரதியார். உலக தாய்மொழி நாள் வந்து பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து இலங்கை, சிங்கப்பூர். நெக்ஸ்ட்டு தமிழ் விடு தூது. தமிழையே தூது பொருளாக்கியுள்ளது. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பது ஒன்று. தமிழக சிற்றிலக்கியங்கள் வகைகள் தூது என்பது ஒன்று. அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக கலிவெண்பா ஏற்றப்படுவதாகும். 268 கன்னிகளை கொண்டுள்ளது. இதன் ஆசிரியர் வந்து தெரியவில்லை. இந்நூலை பதிப்பித்தவர் 1930 ஊவேசா தான் இந்த நூலை பதிப்பிச்சிருக்காங்க, தமிழ் விடு தூதுவை. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும். குரம், பல்லு சிற்றிலக்கிய வகைகள். 3 இனம்: துறை, தாளிசை, விருத்தம். திறமெல்லாம், சிறப்பெல்லாம். சிந்து, ஒரு வகையான இசைப்பாடல். சிந்தாமணி, சிதறாத மணி. முக்குணம், 3 குணங்கள். ராசசம், போர் தீவிரமான செயல்களை குறிக்கும். தாமசம், சோம்பல், தாழ்மை போன்ற குணங்களை குறிக்கும். ஊனரசம், குறையுடைய சுவை. நவரசம், 9 வகையான நவரசம் 9 சுவை இருக்குல்ல அது. வீரம், அச்சம், இளிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. வனப்புனா அழகு. வண்ணங்கள் 5: வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. அந்த நிறங்களை குறிக்கும். சத்துவம், அமைதி, மேன்மை. சத்துவம்னா அமைதி, மேன்மை என்று பொருள். கன்னி,
தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை தான் கண்ணி. இப்போ நம்ம வந்து இப்போ இது பார்க்கலாம். இங்கிலீஷ்க்கு தமிழ் பொருள் பார்க்கலாம். அதுக்கு சாஃப்ட்வேர்னா மென்பொருள், ப்ரௌசர் உளவி, கிராப் செதுக்கி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி, சைபர் ஸ்பேஸ் இணையவெளி, சர்வர் வையக விரிவு வலை வழங்கி, போல்டர் உரை, லேப்டாப் மடிக்கணினி, லேப்டாப் மடிக்கணினி. இது வந்து பின்ன எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்கள். எண், அளவு, பெயர். இது நீங்கள் பார்த்துக்கிடுறீங்களா? நான் வீடியோ போடுறேன், பார்த்துக்கிடுங்க. எது எதுக்குண்டு இது பார்த்துக்கிடுங்கண்ணா. நெக்ஸ்ட்டு தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பதே ஆங்கிலத்தில் நேவி என ஆகியுள்ளது. தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பது தான் ஆங்கிலத்தில் நேவி என ஆகியுள்ளது. உலகில் தொன்மையான மொழி செவ்வியல் மொழி எதுனா கிரேக்க மொழி. உலகில் தொன்மையான மொழி செவ்வியல் மொழி எதுனா கிரேக்க மொழி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிரேக்க மொழி. இலியாத்தில் பாயுனோனோ, அப்போலோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிக்கிறது. இலியாத்தில் பாயுயோனோ, அப்போலோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிக்கிறது. வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ என அமைக்கப்படுகிறது. கிரேக்கத்தில் வந்து வெண்பா வடிவ பாடல் வந்து சாப்போ என அழைக்கப்படுகிறது கிரேக்கத்தில். ஆங்கிலத்தில் வந்து சேப்பிக் ஸ்டெயின்சா என அழைக்கப்படுகிறது. என்னது இந்த பாவகைகள் ஆங்கிலத்தில் வந்து சேப்பிக் ஸ்டெயின்சா. இன்ப சுவையுடைய பாடல்கள் வந்து இலிகியா என அழைக்கப்படுது. துன்ப சுவையுடைய பாடல் வந்து இலிகியா என அழைக்கப்படுது. இலியாத் காப்பி வந்து 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இலியாத் காப்பி வந்து எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னா 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. பா வந்து அப்போலோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா, அது வந்து கிரேக்கத்தில் குறிக்கிறது. வெண்பா வடிவ பாடல் வந்து சாப்போ என அழைக்கப்படுது. ஆங்கிலத்தில் வந்து அந்த கிரேக்கத்தில் அது வெண்பா வடிவ பாடல் வந்து ஆங்கிலத்தில் வந்து சேப்பிக் ஸ்டெயின்சா. துன்ப சுவையோட பாடல் வந்து இலிகியான்னு சொல்கிறாங்க என்ன அழைக்கப்படுது துன்ப சுவையுடைய பாடல்கள். இலியாத் காப்பியம் வந்து 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. நெக்ஸ்ட் இதெல்லாம் இலக்கண குறிப்பு. ஓகே, தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு 7:2 பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரியும்னு தான் நான் வீடியோவாக போடுறேன். நான் இதை எழுதி படித்ததுனால எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும்னு நினச்சி போடுறேன். தேங்க்ஸ் ஆல்.